இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை எப்படிங்க போச்சு உங்களுக்கு? மகிழ்ச்சியா இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமா இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜெபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போறாரு. மகளே மகனே கலங்காத, மனம் உடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமா இருன்னு சொல்றது யாருங்க? நம்ம ஏசப்பா. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது எந்த தீங்குக்கும் நம்மை அண்ட விட மாட்டாரு. அது மட்டும் இல்ல, அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுகின்ற பொழுது தலைமுறை தலைமுறைக்கும் பாய்ந்து செல்லும் அப்படின்னு சொன்னா, நம்ம வாழ்க்கை இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. ஐயோ, என் பசங்க வாழ்க்கை, அவங்களுடைய பசங்க வாழ்க்கை நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்குங்க. குடும்ப ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எத்தனை பேர் பண்ணுறீங்கன்னு தெரியல. குடும்பமாய் ஜெபிக்கின்ற பொழுது உன் சந்நிதியின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். ஏசாயா 44:3 சொல்லப்பட்ட அழகான ஆசீர்வாதங்க இது. ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை இது. சந்நிதியின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்திருக்கின்றார். பார்த்தீங்களா? அவ்வளோ ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்கிறத பார்த்து நம்ம பசங்களை ஜெபிக்க ஆரம்பிக்கணும். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் தெரியுமா? ஆனால் இன்றைக்கி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்கோம்ல. யாரோ நம்ம நம்பிட்டுருக்கோம்ல, கண்மூடிதனமாக நம்பிட்டுருக்கோம். நேற்று தினம் அதை தான் சொன்னேன். கண்மூடிதனமாக நம்பி இன்றைக்கி ஏமாந்து நிற்கும் போது தான் தெரியுது அந்த வலியும் வேதனையும். யாரையும் நம்பாமல் இருங்க, வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முழுமையாக நம்பி பாருங்க, வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்கின்றது. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னே போகின்றார். பாதெல்லாம் சரியில்லை, நீ போகிற பாதெல்லாம் சரிப்படுத்துகிற, அதை நோக்கி பயணித்து போ, வாழ்க்கை வெற்றி தான் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கா அப்படின்னா கேள்விக்குறி தான். எப்போ என்ன நடக்குன்றது எதுவுமே நம்ம கையில் சொல்ல முடியாதுல்ல. எப்போ வேணால் என்ன நடக்கலாங்க. வாழ்க்கையில் நம்ம நினச்சது ஒன்று, நடக்கிறது ஒன்றா இருக்குது. ஸோ கண்டிப்பாக மாறணும் அப்படின்னா நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ ஆண்டவருக்காக நேரத்தை செலவிடுகின்ற பொழுது நிச்சயமாக கண்டிப்பாக அதற்கான பலனை கொடுப்பாருங்க. சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க, ஜெபியுங்கள். தினந்தோறும் தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதற்கு நேரத்தை ஒதுக்குனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஜெபியுங்கள். வாழ்க்கை நிலைமை மாறப்போக்கின்றது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க தயாராக இருக்கின்றார். தலைமுறை நம்ம ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கும் தயாராக இருக்கின்றார். பார்த்தீங்களா? ஆண்டவரே, என் வாழ்க்கையை பார்த்துக்கோங்கப்பா, எவ்வளோ முயற்சி பண்ணி நான் மேலே வரணும்னு நினைக்கிறேன், ஆனாலும் முடியல. எனக்கு இந்த குடிப்பழக்கத்தில் அடிமையாக கிடக்கிறேன் ஆண்டவரே, நான் விடணும்னு நினைக்கிறேன், முடியலையே. தப்பான பழக்க வழக்கங்கள் அடிமையாக இருக்கேன், அதுலேருந்து வெளியே வரும்னு நினைக்கிறேன் ஆண்டவரே, என்னால் முடியலன்னு சொல்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. கண்களை மூடி உங்களுடைய ஃபோக்கஸ் மட்டுமே ஆண்டவர் உற்று நோக்கி கண்களை மூடி அவர் தியானிக்கின்ற பொழுது, ஜெபிக்கின்ற பொழுது உங்களுடைய நீங்கள் என்ன நினச்சி கேட்குறீங்களோ அதெல்லாம் உங்களை விட்டு அகன்று போகுதுங்க. நிச்சயமாய் ஜெபியுங்கள். ஜெபத்தின் வாயிலாக எவ்வளோ மாற்றங்கள், எவ்வளோ சாட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா? என் வாழ்க்கை இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தது பிரதர், ஆனால் ஏசப்பா கூட நான் வருகின்ற பொழுது டோட்டலாகவே நானாகவே இல்லை, எனக்குள்ள மாற்றங்களை சுற்றி உள்ள மக்கள்லாம் பார்க்கும்போது நீயாடா இது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் தான் நன்றி சொல்லிகிட்டே இருக்கேன். ஒவ்வொரு நாளும் சாட்சியுள்ள பிள்ளையாக இருக்கேன் பிரதர். நம்மளும் சாட்சி சொல்லணும் அப்படின்னா முழு உள்ளத்தோடு முழு ஆன்மோடு ஜெபிக்கின்ற வேலையில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை மிகப்பெரிய உயர்த்த போகின்றார். கலங்காதீங்க, உற்சாகமாக இருங்க, ஜெபியுங்கள், மனம் விட்டு பேசுங்க, அவர்கிட்ட சொல்லுங்களா. உள்ளுக்குள்ளே இருக்க பாரத்தை அவர்கிட்ட இறக்கி வைங்களா. நமக்கு எவ்வளோ எனர்ஜி இருக்கும் தெரியுமா? இன்றைக்கி நம்ம வெளியே சொல்கிறதுக்கு கஷ்டப்படுறோம். ஆண்டவரே, என் கஷ்டத்தெல்லாம் போக்குங்கம்மான்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லுங்கள். யார்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கீங்க? அவங்களாம் அதில் டைம் பாஸ் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே நம்ம வாழ்க்கை நிலைமை மாற்றக்கூடிய வல்லவராக இருக்கின்றார், நல்ல ஒரு தகப்பனாக இருக்கின்றார். ஆண்டவரே, என் வாழ்க்கையை பார்த்து கொஞ்சம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடி அவரை ஃபோக்கஸ் பண்ணி அவரை கொண்டு வாங்க உள்ளுக்குள்ள. ஆண்டவரே, என் இல்லத்திற்கு வாங்க, என் இல்லத்தை தூய்மைப்படுத்துங்க. எவ்வளோ பாவத்தினா நிறைஞ்சிருக்கு, அந்த பாவத்தெல்லாம் எங்களை விட்டு போகணுன்னு சொல்லி கேட்கலாமா? கண்டிப்பாக கொடுப்பாருங்க. விடுதலை ஒரு வாழ்க்கையை கொடுப்பார். கேட்கலாம். இன்றைய நாள் ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, நீதிமானின் தலைமேல் உம்முடைய ஆசீர்வாத கிரீடம் போல் சூட்டப்படுவதற்காக சோத்திருக்கின்றன. ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்று வாழ்வில் மிகப்பெரிய உயர்த்த போவதற்காக நன்றி ஆண்டவரே. கனத்தையும் மென்மையும் தெய்வீக தயவும் நாடி உன்முன் வந்திருக்கின்றோம் அப்பா. நீர் யோபுவை பாதுகாத்ததை போல எங்களையும் எங்கள் வீட்டாரையும் எங்களை சுற்றி உள்ள அன்பான உறவுகளையும் எந்த தீங்குக்கும் அண்ட விடமாட்டேன் என்று
நம்பி உம்முடைய ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. உம்முடைய பாதுகாப்பு வேணும்னு சொல்லி கேட்குறேன் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதங்களை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்குறேன் ஏசப்பா. எங்களுக்கு எதிராக உருவாக்கப்படுகின்ற எந்த ஆயுதமும் வாய்க்காது போகட்டும் ராஜா. உம்முடைய வாக்கு தத்தத்தை நம்புகின்ற ஆண்டவரே, உம்முடைய பரிபூர்ண நன்மைகள் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி உம்முடைய ஆசீர்வாதங்கள் எங்கள் மூலம் பாய்ந்து செல்ல வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. எங்களுடைய எதிர்கால தலைமுறையினரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறேன் ஏசப்பா. நீர் எங்களுக்கென்று ஆயத்த பண்ணி வைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி உம்முடைய ஆசீர்வாதங்கள் வேணும்னு சொல்லி கேட்கிறேன் ஏசப்பா. அதை பெற்று உதவி செய்வீராக. எங்கள் வார்த்தைகள் எந்த தீங்கும் விளைவிக்க கூடாது என்று நம்புகிறேன் ஏசப்பா. எங்கள் வாயில் வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நன்மையாக இருக்க வேண்டும் என்று கேட்குறேன் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்று நாங்கள் மட்டும் இல்லை, எங்களை சுற்றியுள்ள ஒவ்வொரு மக்களுக்கும் சேர வேண்டும் என்று கேட்குறேன் ஏசப்பா. எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க ஆண்டவரே, அந்த கஷ்டத்திலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டும் என்று கேட்குறேன் ஏசப்பா. எங்களை சுற்றியுள்ள ஒவ்வொரு மக்களையும் பார்த்துக்கோங்க ஆண்டவரே. கண்ணீரும் கவனமாக ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை பாருங்கப்பா. கண்ணீரை தொடங்க ராஜா, கவலையெல்லாம் அகற்றி போடுங்கப்பா. எங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பீர நம்புகிறேன் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரும் நல்லாக்கணும்ப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.